Hi guys, welcome to Tamil Crypto Tutorial. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Huobi Exchange and Binance Exchangeல போயிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம எக்ஸ்சேஞ்சஸ் டோக்கன்ஸ் வந்து லாங் டேர்முக்கு வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் வே பிட்காயின் எத்தீரியத்துக்கு அடுத்து எக்ஸ்சேஞ்ச் டோக்கன்ஸ் ஹோல்டு பண்ணுறது ஓரளவு சேஃப் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு சில பெனிஃபிட்லாம் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த விதத்தில் இப்போ பைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎன்பி காயின் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு லான்ச் பேட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் வேலெட்லேயே நீங்கள் ஜஸ்ட் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேயே பிஎன்பி வச்சுருந்தாலே போதும். சப்போஸ் நீங்கள் வேலெட்டில் ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா அதை மூவ் பண்ணி பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து வச்சுக்கோங்க. இந்த 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நாளோட அவரேஜ் ஹோல்டிங் வந்து அவங்க வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி ஒரு சர்டன் பிஎன்பி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டு அந்த நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிஎன்பி அதிகமாக ஹோல்டு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அலோகேஷன் கிடைக்கும். ஸோ அது என்ன காயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஐடி. ஸோ இந்த ஐடி காயின் தான் வந்து லான்ச் பேடுக்கு வந்திருக்கு. லான்ச் பேட்னா ஒன்றும் இல்லை, இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். ஸோ லோ ப்ரைஸில் வந்து அந்த காயினை வந்து செல் பண்ணுவாங்க. யார்கிட்ட செல் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எக்ஸ்சேஞ்சு காயினை யார் ஹோல்டு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு லோ ப்ரைஸில் வந்து கொடுப்பாங்க. ஸோ பிஎன்பி நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த 5 நாள் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் ஹோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 0.025 USDT தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு அப்பாகும். ஸோ மினிமம் ஒரு 50x to 100x கூட தாராளமாக வந்து பைனான்ஸில் போகும். ஸோ ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ நீங்கள் பிஎன்பி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹோல்டு பண்ணிக்கோங்க. இந்த டோக்கன் அலோகேஷன் வந்து கரெக்டாக நமக்கு வந்து 5 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 22ஆம் தேதி முடியுது. ஸோ அதுக்கு பிறகு வந்து ஜஸ்ட் வந்து அதில் நீங்கள் வந்து பிஎன்பியை வந்து லாக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு பிறகு எவ்வளோ அலோகேஷன் ஓவரால் எவ்வளோ பிஎன்பி வந்து மொத்த யூசர்ஸும் லாக் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஒரு ஸ்மால் அலோகேஷன் கிடைக்கும். மேபி ஒரு $5 $10 இருந்தால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் $100 $200 கூட கொடுக்கும். சப்போஸ் பிஎன்பி நீங்கள் லாங் டேர்முக்கு முன்னாடியே சீப்பாக இருக்கும்போதே நிறைய வாங்கி வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த லான்ச் பேடை வந்து பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு Huobi எக்ஸ்சேஞ்ச் யூசர்ஸுக்கு ஹெச்டி டோக்கன். ஸோ அந்த ஹெச்டி டோக்கன் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்கன்னா இப்போ ஒரு மைனிங் அப்படின்னு சொல்லி ஒன்று ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ஜஸ்ட்டு எதுவுமே நீங்கள் ரிஸ்க் இல்லை. ஜஸ்ட் இதில் போய் லாக் ஹெச்டி அப்படின்னு இருக்கும். நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கி வச்சுருக்க ஹெச்டி டோக்கனை நீங்கள் வந்து லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு 8.45 இந்த ஏபிஎல்ல வந்து இந்த காயின் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி ஹெச்டி காயினும் இப்போ லோ ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வந்து புதுசாக வாங்கி லாக் பண்ணாலும் கூட பண்ணிக்கலாம். ஏன்னா $4 வந்து Huobi டோக்கனை பொறுத்த வரைக்கும் இன்னும் அப்பாக தொடங்கலை, ஒரு பெரிய டம்பில் தான் இருக்குது. ஸோ மேபி உங்களுக்கு லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இந்த காயின் வாங்கி இதிலலாம் லாக் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சர்லேயும் இந்த எக்ஸ்சேஞ்சிலையும் ப்ரைம் பூல் நிறைய இந்த லான்ச் பேட் மாதிரியே இங்கேயும் கொண்டுலாம் வருவாங்க. ஸோ அந்த டைம்லாம் வந்து உங்களுக்கு Huobi டோக்கன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து வாங்கி லாக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு இந்த மைனிங் பூல் லைவில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 5 நாளைக்கு வந்து இருக்கும். ஸோ 5 நாளைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மைனிங் ஆகுதோ, அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஹெச்டி டோக்கன் அதிகமாக வச்சுருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ ரிவார்டு வந்து கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் Huobi எக்ஸ்சேஞ்சிலையோ பைனான்ஸ்லையோ அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அக்கௌண்ட் வந்து அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு சில வெல்கம் போனஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.